குயிக்கா ரொம்ப ஹெல்த்தியா ஒரு ராஜ்மா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பயங்கர டேஸ்டா இருக்கும். ரொட்டி, சப்பாத்தி, பூரி, கீ ரைஸ்னு எல்லாத்துக்குமே செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ராஜ்மாவை நைட்ல ஊற வச்சுட்டு அதை அப்படியே குக்கர்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜார்ல 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் இதை அப்படியே வச்சிருங்க இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி, அப்புறம் மேங்கா பவுடர் சேர்த்து இதை லைட்டா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடுறது 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலா சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வைங்க, இல்ல லோ ஃப்ளேம் கூட ஓகே தான். இப்போ இதுல நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க, நல்லா வதங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம வேக வச்ச ராஜ்மா சேர்த்துட்டு கரம் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ குட்டி பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்து தாளிச்சு அதை கூட சேர்த்து கலந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும்.